மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2022ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த தருணத்தில் மேடையில் இருக்கிற இந்த சிறு கணனியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கடந்த 18ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சமத்துவ நாயகர் அளித்த ஒரு அறிக்கையின் சில வரிகள் என் கண்முன்னால் படுகிறது. அதை இந்த அவையிலே குறிப்பிட்டு சொல்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஆளுநர் என்ற முறையில் அந்த பதவிக்குரிய மரியாதையை நாங்கள் அளிக்கிறோம், அளித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அளிப்போம். இது அரசியல் எல்லைகளை கடந்த பண்பாடு. இந்த பண்பாட்டை எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் காக்க வேண்டும், காப்போம் என்கிற உன்னதமான கண்ணியம் என்கிற சொல்லுக்கு அடையாளமான அந்த வரிகளை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே இது ஆளுநர் என்கிற அடையாளத்திற்கும் முதல்வர் என்கிற அடையாளத்திற்கும் இடையில் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் அல்ல, ஒரு உரையாடல் அல்ல. ஜனநாயகத்திற்கும் காலனி ஆதிக்க கால மதிப்பீடுகளுக்கும் இடையிலான ஒரு அம்சமாக இதை நான் பார்க்கிறேன். காலனி ஆதிக்க காலத்திலே உருவாக்கப்பட்ட நடைமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஊட்டியிலே கவர்னருக்கு ஒரு மாளிகை தரப்படுவதாக நான் அண்மையிலே தான் அறிந்து அதிர்ச்சி அடைகிறேன். இவையெல்லாம் வெள்ளைக்காரர்களுடைய காலத்திலே ஒருவேளை இந்த வெப்பநிலையிலே வாழ முடியாதவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற நடைமுறையாக இருக்கலாம். கிண்டியிலே ஒரு மிகப்பெரிய வளாகம் என்பது தனியாக ஆளுநர் மாளிகைக்காக தரப்பட்டிருக்கிற சூழலை பார்க்கிறேன். ஆகவே இவையெல்லாம் காலனி ஆதிக்க கால மதிப்பீடுகள் என்பதை மெத்த பணிவோடு உங்களிடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த தருணத்தில் இந்த ஆளுநர்களை துணைவேந்தர்களை நியமனம் செய்கிற இந்த நடைமுறை என்பது மாநில அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். இது மாநில அரசின் சுயாட்சி என்பது மாத்திரமல்ல, அரசியல் அமைப்பு சாசனத்தின் மாண்பும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த மாமன்றம் என்பது கடைசி மனிதனின் கண்ணியத்தை காப்பாற்றுவதோடு தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை 100 விழுக்காடு வரவேற்கிற அதே தருணத்தில் 2 கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு இந்த தருணத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் ஆளுநர் என்கிற இந்த அடையாளத்திற்கு பின்னால் இருந்து அரசியல் சாசன மதிப்பீடுகளை மதிக்காமல் சனாதன கொள்கைகளை பின்பற்றுகிற மைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய உயரிய பாரம்பரியமிக்க 2000 ஆண்டுகால இந்த கல்வி மரபின் மீது ஒரு மாபெரும் தாக்குதலை தொடர்ந்து தொடுத்து வருகிறது. ஆகவே இந்த 4 ஆண்டுகளில் ஆளுநர் என்கிற அடையாளத்தால் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து துணைவேந்தர்கள் குறித்தும் ஒரு நீதி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாண்புமிகு முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் வாழ்கிற அந்த கிரீன்வே சாலையில் இருக்கிற அரசு குடியிருப்பு ஒன்றையே ஆளுநருக்கும் ஒதுக்க வேண்டும். ஊட்டியிலே இருக்கிற அந்த பெரும் வளாகத்தை திரும்ப பெற்று மக்களுக்கானதாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வழக்கத்திற்கு மாறாக இன்று அம்மையார் மறைந்த முதல்வர் அம்மையாருடைய முகத்திலே இருந்து ஒரு வெளிச்சம் தெரிவதாக ஒரு மகிழ்ச்சி தெரிவதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அவரும் ஆரவரித்து இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதிப்பிற்குரிய முனைவர் அண்ணன் முனைவர் திருமா அவர்களுடைய சார்பில் நெஞ்சார இந்த திருத்தத்தை வரவேற்று தமிழ்நாட்டை மாத்திரமல்ல இந்தியாவையும் சனாதன தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிற ஆளுமை சமத்துவ நாயகர் உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாக இருந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தான் முடியும். இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல் என்று மீண்டும் உரத்து சொல்கிறேன். இதை நான் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழகமே வரவேற்கிறார்கள் என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.